கைஸ் ரீசெண்டாக நம்ம ஆம்பிள் பிளேயர் செஞ்சு கொடுத்ததுல இருந்துட்டு நம்ம இன்ஸ்டால டிஎம்ல வந்துட்டு ப்ரோ இந்த மாதிரி எனக்கும் ஒரு ஆம்பிள் பிளேயர் வேணும், நீங்கள் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஆம்பிள் பிளேயர் செஞ்சு கொடுங்க, நீங்கள் தேவையான பொருள்லாம் எனக்கு வந்து லிஸ்ட்டாட்டு அனுப்புங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நானும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்பீக்கர் எந்த சப் ஊஃபர் யூஸ் பண்ணுற போகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசிலாம் போர்டு எல்லாமே சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து லிஸ்ட்டாட்டு அனுப்பிடுவேன். அவங்களும் ஒன்றா ப்ரோ ஒரு 2 நாளில் பொருள் வாங்கி அனுப்பி விட்ருவோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி செய்யணும், இப்படி செய்யணும், இந்த டேஸ்ட்டில் வரணும், சவுண்டு இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும் அப்படின்ட்டு வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா எல்லா கதையும் நல்லா சொல்லிட்டு போயிடுவாங்க. நானும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுவேன், ஆள் அணக்கமே இருக்காது. சரி அப்போ அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்ட்டு அடுத்தோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது. அப்புறம் சிலவங்க வந்துட்டு நான் அமௌண்ட் அனுப்புறேன், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் ஆர்டர் போட்டு பொருள் வாங்கி செஞ்சுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. நானும் ஒன்று ஓகே ப்ரோ நான் கான்ஃபரன்ஸ் போடுதேன், நீங்களே கடைக்காரன்ட்ட எவ்வளோ ரூபா வருது அப்படின்னு கேட்டு நீங்களே அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் கடைக்காரன் பொருள் எல்லாமே அனுப்பும் போது தான் பிரச்சனையே வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து அனுப்பாமல் ப்ரோ எனக்கு 5 நிமிஷம் டைம் வேணும், நான் அங்கே நிற்கேன் இங்கே நிற்கேன் ப்ரோ, வீட்டுக்கு போய் கால் பண்ணுறேன், 5 நிமிஷத்தில் கால் பண்ணுறேன், என்ன 2 நிமிஷத்தில் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஓன்னு சொல்லி வந்து ஏமாத்துறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு கதை கிடையாது. ஏன்னா கடையில் வந்துட்டு நான் பொருள் ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிறப்போ கடைக்காரர் உடனே அமௌண்ட் அனுப்ப சொல்லுவார். நான் என்ன பண்ண முடியும், கஸ்டமர் அனுப்புனா தான் நானும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரிப்ளை பண்ண முடியும். வேற என்ன பண்ணன்னு தெரியாமல் எனக்கும் அவருக்கும் பிரச்சனை ஆகி போச்சு. என்ன ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருக்கீங்க, லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிரச்சனை ஆகுது. அந்த மாதிரி இந்த இடத்துல யாருமே பார்த்தீங்கன்னா விளையாடாதீங்க. உங்களுக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண தான் செய்கிறேன். அதுக்கு போட்டுட்டு இந்த மாதிரி ஏமாற்றி விளையாட்டு அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. இனிமேல் யாருமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.